வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு வந்திருக்கிற 4வது ப்ரமோ இருக்குல்ல, எவிக்ஷன் ப்ரமோ. இன்னைக்கான எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்தார், எப்படி போகலாம், இது வந்து அன்ஃபேரு அப்படின்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்குமே, அப்பட்டமாக தெரியுது. கேமே ஆடாத ஒருத்தனுக்கு ஓவராக சப்போர்ட் வந்தால் அது வந்து பிஆர் தான் சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியாதா? பிஆர் சப்போர்ட் முட்டு கொடுக்கலாம், எந்த அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு தான் கொடுக்கணும், ஓவராக கொடுத்துடக்கூடாது. அதான் பழைய காமெடி இருக்குல்ல, சூரியவம்சம் காமெடி. இங்கே சின்ராசு பார்த்தீங்கன்னா அங்கே 0 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனால் அப்பா அடிப்பாருன்னு சொல்லிட்டு அவனே 100க்கு 100 போட்டுப்பான். அப்பவும் அப்பா அடிப்பார். ஏன் அப்பா அடிப்பாருன்னா 100க்கு எத்தனை சைபர்னு தெரியாமல் எக்கச்சக்கமாக போட்டுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கமாக முட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து டாப் 3ல எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. டாப் 2 டாப் 1 கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ராணவுக்கு என்ன ப்ளே பண்ணுறாரு உள்ள? ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பேசிக் புரிதல் கூட கிடையாது. இவர் இப்போ வந்திருக்கிற அந்த ப்ரொமோலே பாருங்களேன், இவன் ஏன் உள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ரொமோவே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட கேட்குறாரு, யார் போகக்கூடாது அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க பவித்ரா அப்படின்றாங்க. அது நமக்கு தெரியும், ஏன்னா அவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாக்லினை கேட்கும்போது மஞ்சரி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரியும், இப்படி தான் சொல்லுவாங்கன்னு. அங்கே ராணவ் கேட்கும்போது விஷால் அப்படின்னு சொல்கிறாரு. விஷால் கிட்ட கேட்கும்போது அருண் அப்படின்னு சொல்கிறாரு. அருண் கிட்ட கேட்கும்போது விஷால் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா சுதாரிச்சு ராணவும் போகக்கூடாது சார், ராணவும் அதான் உன் ஸ்டாண்டு, அதான் உன் இடம், இதை தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் பார்த்தீங்கன்னா இவர் யாருக்கு போய் முட்டு கொடுத்துருந்தாருங்க? இந்த டிடிஎஃப்ல அப்படியே ரூல் பிரேக் பண்ணிட்ட முத்துக்குமரன், இவங்க ஷாக்கெல்லாம் ஆகிறாங்கல்ல, இந்த அருணும் அந்த டப்பாவும் அந்த திருட்டு கேங் லீடரும். நேற்றுக்கு அவ்வளோ ஷாக்கு, நீங்கள் 2 பேரும் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது கீழே விழுந்து கிடந்தீங்க. அப்போ நடந்த விஷயம் தான். வெளியே போயிட்டாங்க, உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. உள்ளவான்னு 2 முறை சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க அந்த ஃபோட்டோவை பிடுங்குறாங்க பவித்ரா. அப்போ வந்து எல்லாமே உள்ளே வெளியே போனதுக்கப்புறம் உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. அந்த கேப்பில் வந்து பிடுங்கலாமா? கேம் பாஸ் பண்ணிட்டு தானே கூப்பிடுறான் அவன். அதுக்கு தான் அங்கே மஞ்சரியும் ஜாக்லினும் அப்போவே சொல்லியிருப்பாங்க, உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு இருக்கிறான், இப்போ வந்து பிடுங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவித்ரா பண்ணது அங்கே தப்பு. ஆனால் இவர் விஜேஎஸ் என்ன சொல்கிறாரு, நீ யார் ஸ்டாப் பண்ண, நீ யார் பாஸ் பண்ண, நீ யார் ரெஃப்ரி அப்படின்லாம் கேட்குறாருல. அப்போ அந்த முதல் டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, கண்ணை கட்டிட்டு கையில் பெயிண்ட் அடித்து ஓடி போயிட்டு ஃபோட்டோவில் தொடணும் அப்படின்னு. அப்போ நடந்ததில்லை ஒரு டுபாக் ஒரு வேலை. அதை விடவா சார் இது டுபாக் ஒரு வேலை? அப்போ என்ன சார் நடந்தது? அருண் ஃபோட்டோ இந்த எட்ஜில் இருக்குது சார். கண்ணை கட்டிட்டு மற்றவங்கெல்லாம் போயிட்டு போர்டு பக்கம் அங்கே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு பிபி. 4 பேர் வந்து கண்ணை கட்டிட்டு 4 பேருக்கு இந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணவ் மட்டும் கண்ணை ஃபோல்டு பண்ணிட்டு இவருக்கு வந்து சுற்றி விட்றன்ற பேர் லைட்டாக சுற்றி விட்டு இவர் எங்கே போய் நிற்கிறாரு? அருண் ஃபோட்டோ பக்கத்தில் போய் நிற்கிறாரு. வா 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 ஸ்ட்ரைட்டாக வா ஸ்ட்ரைட்டாக வா ஸ்ட்ரைட்டாக வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிக்னல் கொடுத்துருக்கு, டைரக்ட் பண்ணிட்டுருக்கு, டைரக்ஷன் கொடுக்குறாரு. இங்கே முத்து தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல டைரக்ஷன் பண்ணுறானோ இந்த கேமை அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அங்கே நேரடியாக வான்ட்டு டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தானே ராணவ். அதெல்லாம் கேட்கணும். நேரடியாக வான்னா அதை வந்துட்ட கிட்ட வந்துட்டேன், ஓகே ஓகே ரைட் தொடு அப்படின்னு வரையும் அவங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் இருந்து. அப்புறம் எதுக்கு கண்ணை கட்டணும்? முதல்ல அந்த கண்ணை கட்டினதுலேயே ஒரு டுபாக் ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க, அது கூட தேவையில்லை, நம்ம பார்க்க தேவையில்லை. இப்படி வந்து லைவாக அங்கேருந்து இப்படி வா அப்படி வான்னு சொல்லிட்டு இருக்கான்னா அப்புறம் என்ன டாஸ்க் அது? ஸோ அதில் அப்பட்டமாக தெரிஞ்சுதா? அப்போது இவர் பண்ணிட்டு 2வது பேட்ச் விளையாடுறாங்க. அப்போ ராணவுக்கு கண்ணை கட்டணும். அப்போ வந்து அருண் வந்து ராணுவுக்கு கண்ணை கட்டுறாரு, பொசிஷனில் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினதுக்கப்புறம் ராணவ் வந்து டவுட்டு கேட்குறாரு ஓடுறதுக்கு முன்னாடி. கேட்கல, ஆக்சுவலி ஓடுறதுக்கு ரெடியாக வராங்க. இப்போ வந்து கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா வந்து அருண் வந்து சொல்கிறாரு லெஃப்ட் 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 அப்படின்னு. உடனே ராணவ் என்ன நினைப்பார், ஸோ நமக்கு தான் சொல்கிறாரு அருண் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்டு இவர் நகர்றாரு. நகர்ந்து வந்தால் கடைசியில் அருண் வந்து ராணவுக்கு சொல்ல, அருண் சொன்னது வந்து விஷாலுக்கு. ஸோ அருணுடைய ஃபோக்கஸ் எப்போவுமே விஷால் மேலே தான், விஷாலை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க 2 பேரும் தானே பாச பிணைப்பில் இருக்கிறவங்க. அதே போல் விஷாலுக்கு அருணை காப்பாற்றணும். இதுக்கு நடுவில் வந்து போயிட்டு குத்து வாங்கினது யார்? இப்போ அருணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, சீட் பண்ணி அங்கே 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு ராணவ். இப்போ ராணவ் மாட்டிக்கினார்ல, ராணவ் அங்கே முதுகில் குத்துனது யார்? அதுவே சீட்டிங் முதல்ல ராணவ் பண்ணது. இப்போ அதில் இப்படி ஒரு முதுகில் குத்துறதுல சம்மந்தம் இல்லாமல் வந்து நீ யாருக்கு ஃபோல்டு பண்ணியோ அவங்கள தானே நீ கைட் பண்ணணும், இல்லை சொல்லணும், பொசிஷனில் நிப்பாட்டணுன்னா கூட விஷால் எந்த பொசிஷன்னா உனக்கு என்ன? ஸோ அங்கே வந்து அப்படி கன்ஃபியூஸ் பண்ணார் அவர் அருண் டப்பா. அதிலே தெரியுதா? ஏற்கனவே வந்து அந்த ஜூஸ் குமார் வந்து காலில் ஊந்து கதறினார், காதலிக்கிறேன், நீங்கள் குரு மாதிரி, நீங்கள் அவரு இவர், நான் அனுமர், நீங்கள் வந்து ராமர்,
அந்த மாதிரி சேவை செய்வெல்லாம் காலில் ஊந்து கதறினாருங்க. கதறிட்டு அந்த டாஸ்கில் அவருக்கு பதில் விளையாட சொன்னால் நேராக போய் ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சுட்டேன் அப்படிங்க. இந்த டப்பா எவ்வளோ பெரிய துரோகம் அது. ஸோ அங்கே பார்த்தோம், இங்கே ராணவுக்கு பண்ணதை பார்த்தோம், இவ்வளோ தொடர்ந்து பண்ணதை பார்த்தும் அந்த ஃபயர் பிட் டாஸ்கில், அடுத்து வர ஃபயர் பிட் டாஸ்கில் அதில் அலைன்ஸே போடக்கூடாதுன்னு சொன்னாலும் சுற்றி எடுத்துகிட்டு போய் நீ அருண்கிட்ட கொடுக்குற. திரும்ப யாருக்கு நீ போய் விளையாடுற? அப்போ திரும்ப திரும்ப இந்த கேங்கில் அவங்க முதுகில் குத்துனாலும் அருண் திரும்ப திரும்ப யாருக்கு ஃபேவராக விளையாடுற? அப்படி இதில் வந்து முத்துவா சொல்கிறாங்க டீம் ஃபார்ம் பண்ணிட்டான், டீம் ஃபார்ம் பண்ணதுனால கேம் ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க டீமாக தானே இருக்கிறாங்க அங்கே. இப்போ அந்த டீமை எப்படி எதிர்கொள்வீங்க? ஆல்ரெடி இவங்க டீமாகவே இருப்பாங்க. அலைன்ஸ் போட்டாலும் போலனாலும் அவங்க டீம் தான். இப்போ அந்த டீமை வந்து எப்படி எதிர்கொள்வாங்க? என்ன ஒரு உருட்டு இதெல்லாம். இப்போ விஜய் ட்ரீட் பண்ணது இப்போ ராணவையும் அருணையும் கேட்கணும்ல. இந்த பக்கம் ரயான் நடானா அவன் ஒரு ஃபவுல் கேம் ஆட்டிருக்கிறான். இவர் அலைன்ஸுக்கு வருவாராம், இங்கே சேர்க்கலன்னதும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தனி அலைன்ஸை போடுவாராம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் ஆட்டாங்கன்னு படியை தூக்கி அங்கே போடுவானா. கூட்டணி அவர் மட்டுமே வச்சுட்டு இருக்க முடியும், முத்துக்குமரன் மட்டுமா கூட்டணி? என்ன உருட்டு இதெல்லாம். இதில் சம்மந்தமே இல்லாமல் ஃபவுல் கேம் வேற பண்ணியிருக்கிறான் ரயான். தொடர்ந்து 2 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் கேட்கல. இங்கே இவங்களாவது ஒரு ரூலை போட்டு வச்சுக்கிட்டு, எல்லாருக்குமான ரூல் அது, முத்துக்குமரனுக்கான ரூல் கிடையாது, எல்லாருக்குமான ரூல். அங்கே வந்து வெளில ஒருத்தர் போயிட்டா இல்லை அடிபட்டுடுச்சுன்னா கேமை பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அது ஏற்கனவே அந்த செங்கல் டாஸ்கில் ஆரம்பிச்சது தானே, அப்படியே தானே வந்தாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ அப்படி எல்லாருக்குமா போடப்பட்ட ஒரு ரூலு நீ என்ன ரெஃப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் கேட்கணும்? அப்போவே பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டியதானே இந்த ரூல்லாம் வேணாம் அப்படின்னு. நீங்கள் தப்புன்னா அதை நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுது இல்லை தப்பு, குரல் கேட்குது இல்லை, அதுதான் தப்பு. அந்த குரல் சொல்லும் எது தப்புன்னு குரல் சொல்லும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த குரல் சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல? ஸோ நிறைய இடங்களில் கண்டும் காணாமல் இருந்துருது குரல். இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. இந்த தப்பெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இப்போ முத்துக்குமரனை எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்கள்ல, இவங்க பாவத்தெல்லாம் இவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு அவரை வந்து அரையணுமா சிலுவையில்? அப்படி தானே இங்கே இருக்குதுங்க. இங்கே முத்துக்குமரன் வந்து நவோ பெரிய சீட்டிங் பண்ணிட்ட மாதிரி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல அந்த ப்ரமோவில். சீட்டிங்கா அது? அவங்களுக்குள்ள ஒரு ரூல் போட்டுக்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து கேம் பாஸ் பண்ணால் வந்து விளையாடக்கூடாதுன்னு. அப்போ வெளியே இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டீங்க, பார்டரை தாண்டி உள்ளவான்னு சொல்லும் போது வந்து எடுப்பாங்க யாராவது? அந்த வீடியோ திரும்ப பார்த்தாலும் தெரியும். இதில் சில தற்கூறிகள் பார்த்தீங்கன்னா, அது பவித்ரா பாருங்கள் கேம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. அந்த வீடியோலே அப்படி தாங்க இருக்குது. அவர் சொல்லிட்டு இருக்காரு உள்ளவான்னு. அதுக்கப்புறம் தான் போய் இவங்க ஃபோட்டோவை பிக்கிறாங்க. இந்த தற்கூறிகள் எவ்வளோ வன்மம் ஊறி போயிருந்தா இவனுங்களே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஆதரவான குறும்படத்தை முத்துவுக்கு எதிராக பரப்புற மாதிரி பரப்பிட்டு இருப்பானுங்க. வெளியே தான் இந்த கும்பல் இவ்வளோ வன்மத்தோடு வாழ்கிறாங்கன்னா உள்ள டீமில் இருக்கவங்களுக்கு என்ன வன்மம் அவ்வளோ? அந்த டீம் சொல்கிறத விஜேஎஸ் வரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னது இதெல்லாம்? இது திரும்ப விஜேஎஸ்க்கு தானே எதிராக வந்து நிற்கும் ஒரு வகையில் பார்க்கும்போது. முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் ஆகிடும், இது ஏறிடும் வாக்குகளில். ஆனால் விஜேஎஸ்க்கு எதிராக தானே இது வரும் திரும்பவும். ஸோ இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கல. இது தப்புன்னு வேற சொல்கிறீங்க. அவங்களுக்குள்ள ரூல் போட்டு எல்லாருக்குமான ரூலாக ஒன்று போட்டுக்கிட்டு விளையாண்டது தப்புன்னா, அப்போ இவ்வளோ ஃபவுல் கேம் நடந்திருக்கு, இவ்வளோ சீட்டிங் நடந்திருக்கு, அதெல்லாம் தப்புன்னு எப்போ கேட்பீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது, மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா? ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ அப்பட்டமாக தெரியுது. ஸோ இங்கே ஒரு ஸ்டெப்னி மாதிரி தான் அந்த ராணுவெலாம் உள்ளே இருந்தது. அவருக்காக விளையாடுறதுக்காக இல்லை, அந்த டீமுக்கு பலம் சேர்க்கறதுக்காக. அது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அங்கே இந்த கேப்டன்சி டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா, இங்கே முத்துக்குமரனுக்காக வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல போய் விஷாலுக்கு அங்கே வாக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நடுவில் ஜாக்லினுக்கு வாக்கு கொடுத்துட்டு, கடைசியாக எங்கே போனால் அப்படி விஷால் டீமுக்கு. ஸோ தொடர்ந்து அந்த டீமுக்கு ஆதரவாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு டம்மி பீஸ் தான் அந்த பீஸு. அந்த பீஸ் போனதில் ரொம்ப சந்தோஷம். இவங்க இந்த பக்கம் கூட்டம் குறையுது இல்லை, அதாவது கேமுக்காக போடப்பட்ட அலைன்ஸ் இல்லை, இது எப்போவுமே இருக்கிற அலைன்ஸ் மாதிரி அது ராணுவ உள்ளே இருக்கிறது. அவரை தூக்குனது வந்து மிக சிறப்பான தரமான சம்பவம். அதே போல் தூக்க வேண்டிய பீஸ்கள் இன்னும் இருக்குது, அவங்களையும் தூக்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். இன்னும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, அதை தான் பேசணும். அதை பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடில். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.